பல விதமான காரியங்களை குறித்து பைபிள் ஸ்டடியிலே நம்ம தியானித்து வருகிறோம். உன் ஆத்துமாவை காத்துக்கொள், உன் நாவை உதடுகளை காத்துக்கொள், போதகத்தை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள். இந்த மாதத்திலும் கடைசியாக நம்ம உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள். இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம தியானிக்கிற இந்த காரியங்கள் ஒருவேளை இது ஒரே நாள் நம்மளை கரெக்ஷன் பண்ணிடுமா என்றால் இல்லை. ஆனால் வசனத்தை கேட்க கேட்க தான், வசனத்தின் ஆர்வம் பெருக பெருக தான், வசனத்தின் மீது நாட்டம் வரும்போது தான் நம்முடைய ஆத்மா உயிர் படையும், கர்த்தரோடு இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த இன்றைக்கும் கூட நம்ம இன்றைக்கு தியானிக்கிற இந்த குறிப்பில் 2 தீமோத்தேயு 1:14 வசனத்தை தான் போன வாரம் நம்ம தொடர்ந்து 2 வாரங்களாக தியானித்தோம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள். தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு நல்ல பொருளை கொடுத்திருக்கிறேன். என்ன பொருளை கொடுத்திருக்கிறேன்? ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறேன், அழைப்பை கொடுத்திருக்கிறேன், கடவுளுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியத்தை கொடுத்திருக்கிறேன், நல்ல பொருளை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல நல்ல பொருள் என்றால் அது வேத வசனம் தான். இன்னைக்கு நிறைய இந்த கஞ்சா, பீடா, குட்கா, விதமான போதைப் பொருட்கள், மது வகைகள், ஆடம்பரங்கள், அவசியமற்றவைகள், இதிலெல்லாம் நாட்டம் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்ற, உனக்கு நல்ல பொருளை நான் கொடுத்துருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. சபை நமக்கு ஒரு நல்ல பொருள். வேதத்தில் சத்தியத்தை கேட்கறது, சபையில் ஆராய்ச்சி பண்ணுறது, பைபிளை தியானிக்கிறது, தேவ பிள்ளைகளோட இணைஞ்சிருப்பது, வாரத்தின் இடைநாளில் சபையில் காலை வைக்கிறது, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருள். அல்லேலூயா. இந்த நல்ல பொருளை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக உங்களோடு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களை சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் வேகமாக என்னோட வாசிப்பீங்களேன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல பொருளை இந்த உலகத்துக்கு வாழறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், யோபு 27ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்றார். யோபு 27ஆம் அதிகாரத்தில் யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. என்ன சொல்றாரா? பிரசங்கமா சொல்றாரா? என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. தேவன் தந்திருக்கிற நிறைய இருக்கு, நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு, பூமிக்கு கீழே இருக்கு, வானத்துக்கு மேல இருக்கு, சூரியன் சந்திரன் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் வேத வசனத்தில் யோபு சொல்கிறார், என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவி யார் கொடுத்ததா? இந்த மூக்குல இருக்கிற சுவாசம் யார் கொடுத்ததா? கர்த்தர் கொடுத்தது. அப்போ கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு சொன்னா, இந்த ஜீவனை யாருக்காக தான் கொடுக்கணும்? அவர் நமக்கு கொடுத்திருக்காருன்னா அவருக்காகவே கொடுக்கணும். அதுதான் விஷயம். சிலர் ஜீவனை எதுக்கு கொடுக்குறாங்க? உலகத்துக்கு, உலக மனுஷங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, பிள்ளை குட்டிகளுக்கு. இதெல்லாம் அவசியமானவைகள், தேவைதான், உண்மைதான். ஆனால் ஜீவனை கொடுக்கிற நோக்கம் யாருக்காக இருக்கணும்னா, இயேசுக்காக இந்த ஜீவன் போனாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்முடைய இந்தியாவின் ஒரு கோடி முனைப்பகுதியில் பாதிக்கும் மேற்பட்ட தென் மாவட்டங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு மேலே இருக்கிற மக்கள் அந்த நாட்கள் முதற்கொண்டு, ஏன் இங்கேயும் கூட, இன்றைக்கும் கூட ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று இந்த ஜீவனை இயேசுவுக்காக கொடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கறதுல என்ன மேன்மை? மாலை போடுவாங்களா? பெரிய அளவில் மீட்டிங் வைப்பாங்களா? பெரிய கலாரியா பார்த்து அடக்கம் பண்ணுவாங்களா? ஒரு 10 அடி உயரத்துக்கு கோபுரம் கட்டுவாங்களா? எல்லாத்தையும் விட ஒரு மேன்மை இருக்கிறது. ஸ்தேவான் இயேசுவுக்காக மரித்தார், அவர் பரலோகத்துக்கு போனார், அவரை வரவேற்க பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்த தேவகுமாரன் எழுந்து நின்று வரவேற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தருக்காக மரிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்கு அவர் கொடுத்தாருங்க. அவர் ஜீவனை எனக்கு கொடுத்தாரு. ஏன் ஜீவனை அவருக்காகவே கொடுக்குறாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? ஏன்னா வீடு போது திருடினாரா? இல்லை ஏதாவது சிம்பிள்ஸை சேஷ்ட பண்ணாரா? அவர் ஏதாவது தவறு பண்ணியிருக்காரா? ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த உள்ளவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான், நீதி உள்ளவனாக இருந்தான், அவன் நேர்மை உள்ளவனாக இருந்தான், கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கிற மனுஷனாக இருந்தான். அப்படி ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடி வந்துட்டாங்க. கற்களை எறிகிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, உயிர் போக போது சாகடிக்க போறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அந்த மனுஷன் கல்லுகளை பார்க்கல, கல்லு கூடி அடிக்க கூடி வருகிற மக்கள் எவ்வளவு கூட்டம், இதை பார்க்கல. இதுக்கு பதிலாக அவர் தன்னுடைய பார்வையை, கண்களை
பூமியில வைக்கிறத விட்டுட்டு பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்தார். பரலோகத்தை பார்க்கணும். எப்ப ஆண்டவருக்காக நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, மன சோர்வுகள் வரும்போது, விசுவாசம் கலைத்து போகும்போது, நம்பிக்கை இழந்து போகும்போது, இந்த வசனம் எல்லாம் நடக்குமா நடக்காதா, இது யாருக்கோ நடக்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற சூழ்நிலை வரும்போது கண்ணை எங்கே பார்க்கணும்னா சுற்றில இருக்கிற சொந்தக்காரங்களுக்கோ, மாமா மச்சானுக்கோ, இருக்கிறவங்களுக்கோ, பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இதில் பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்களை பரலோகத்தில் பார்க்கணும். ஏன்னா அந்த மனுஷன் பரலோகத்தை நோக்கி பார்த்தார். சரி, இப்போ விஷயம் புரிஞ்சிடுச்சு நமக்கு. என்னது? நற்பொருளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் கொடுத்ததுனால இந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிற என் சுவாசம், யோபு 27:2, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியிலும் என் ஆசையிலும் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருடையமான ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் அவருக்கு இப்போ எதிரடியானவராக இருக்கிறார். யோபுவும் சேவானர் போல தானே, உத்தமனும் சன்மார்க்கனும், சத்தியத்துக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனும், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவனும், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவனும், பலி இல்லாதையாவது தம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளின் பாவங்களை ஆண்டவருக்கு முன்பதாக விட்டுட்டு மன்னிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு ஆண்டவரோடு இருதயம் ஒன்றிணைந்து வாழ்கிற ஒரு மனுஷனா இருந்தான். பொறுமை உள்ளவனா இருந்திருக்கிறான். அவனை போல பொறுமைசாலி இல்லைன்னு பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன சொல்றாரு? என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவன். நம்ம சில நேரம் சொல்றோம்ல, இந்த ஆண்டவருக்கு கடவுளுக்கு கண்ணே இல்லையா, ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, அவன்லாம் நல்லா இருக்கிறானே, அது போலதான் இவரு சொல்றாருன்னு நினைக்கிறேன். என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவன், அந்த ஆண்டவர் மேலேயே சத்தியமா பண்ற